ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல்ராஜ் அண்ட் கிரைம் டைரிஸ். நம்ம எவ்வளவோ கிரைம் கேசஸ் பார்த்துருக்கோம். குற்றம் பண்ற குற்றவாளிகள் எவ்வளவு திறமையா போலீஸ் அதிகாரிகளையும் நீதித்துறையும் ஏமாத்தினா கூட ஒரு ஸ்டேஜில் அவங்களையும் அறியாம ஒரு சின்ன மிஸ்டேக்கை போலீஸுக்கு விட்டுட்டு போவாங்க. ஈவன் கொலை பண்ற கிரைம் சீனா இருந்தாலும் சரி, இல்ல கொலை பண்ணிட்டு பல வருடங்கள் தலைமறைவா இருக்கிற குற்றவாளிகளா இருந்தாலும் சரி, நம்ம என்னமோ திறமையா போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம் நினைச்சா கூட லைஃப்ல ஒரு ஸ்டேஜ்ல அவங்களையும் அறியாம ஒரு சின்ன தப்பு பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி தான் ஒரு கிரைம் பண்ண குற்றவாளி பல வருடங்களா போலீஸோட கண்ணுல இருந்து மாட்டாம தலைமறைவா இருந்தா கூட 2020ல கோவிட் வந்தப்போ நம்ம எல்லாருமே போய் கோவிட் வேக்சின் போட்டோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி கோவிட் வேக்சின் மூலமா தீர்க்கப்பட்ட ஒரு வித்தியாசமான ட்ரூ கிரைம் கேஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்படி எல்லாம் கூடவா ஒரு கிரிமினல் திங்க் பண்ண முடியும்? இப்படி எல்லாம் கூடவா ஒரு கிரிமினல் போலீஸை ஏமாத்த முடியும்னு இந்த வழக்கு நம்மளை எல்லாத்தையும் ரொம்பவே ஆச்சரியப்படுத்த போது கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம இந்தியால இருக்க உத்தரப்பிரதேசல இருக்க ஆக்ராங்கிற ஊரை சேர்ந்தவர் தான் வினோத்குமார் சர்மாங்கிற நபர். இவருக்கு சின்ன வயசுல இருந்தே ஏர்ஃபோர்ஸ்ல ஒர்க் பண்ணணும்னு ஆசை. அவரும் ஒரு விமானி ஆகணும் ட்ரை பண்றாரு. பட் அதுக்குரிய வாய்ப்பு கிடைக்கல. அதனால இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல ஒரு கிளரிக்கல் ஜாப் கிடைக்குது. 1996ஆம் வருஷம் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல கிளரிக்கல் ஜாப்ல ஜாயின் பண்றாரு. ஃபர்ஸ்ட் அவருக்கு ஜம்மு காஷ்மீர்ல போஸ்டிங் போறாங்க. அங்க ஒரு 1 or 2 years ஒர்க் பண்றாரு. அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேஷ் தன்னோட சொந்த மாநிலத்துக்கு வர்றாரு. அதுக்கப்புறம் கர்நாடகால கொஞ்ச நாள் ஒர்க் பண்றாரு. ஃபைனலா 2000ல குஜராத்ல இருக்கிற காந்தி நகர்ங்கிற ஏரியால இருக்கிற நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல கிளரிக்கல் போஸ்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி ஒர்க் பண்ணும்போது அவர் தனியா ஒரு வீடு எடுத்து தங்கி இருக்காரு. அது வீடு எப்படின்னா ஒரு காலனி மாதிரி இருக்கும். பக்கத்துல குட்டி குட்டியா நிறைய வீடு இருக்கும். இவர் ஒரு வீட்டுல தனியா தங்கி இருக்காரு. பக்கத்து வீட்டுல ஒரு பெண்மணி தன்னோட 2 குழந்தைகளோட தங்கி இருக்காங்க. அந்த பெண்மணியோட கணவர் அவங்கள விட்டுட்டு பல வருடங்களுக்கு முன்னாடியே ஓடி போயிட்டாரு. ஸோ இவங்க 2 பேரும் பக்கத்து வீடுங்கிறதுனால ஒரு நெய்பர்ஸ் அப்படிங்கிற முறையில அடிக்கடி நண்பர்களை அறிமுகமாக்கிறாங்க. நாளடைவில் 2 பேரோட தனிமையும் அவங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரியை ஏற்படுத்துது. அப்புறம் காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள உடல் ரீதியான தொடர்பும் ஏற்படுது. இந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் கணவன் கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கல. ஸோ அந்த ஊர்மிளாங்கிற பெண்ணை அவங்களோட 2 குழந்தைகளையும் சேர்த்து இவர் ஒரு வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்றாரு. அந்த பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறாரு. அந்த 2 குழந்தைகளையும் தன்னோட சொந்த குழந்தை மாதிரி பார்த்துக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இப்படியே அந்த குஜராத்தில் இருக்க காந்தி நகர்ல கொஞ்ச நாள் இவங்க ஒரு நல்ல சந்தோஷமான தம்பதிகளா இருந்துட்டு வராங்க. பட் இவரோட வேலை நிமித்தம் எப்படின்னா 2 வருஷத்துக்கு ஒருக்க இவருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ குஜராத்தில் இருக்க காந்தி நகர்ல இருக்காரு. அதுக்கப்புறம் இன்னொரு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறாரு. பட் அங்க ஃபேமிலியை கூட்டிட்டு போக முடியாதுங்கிறதுனால தன்னோட ஃபேமிலியை காந்தி நகர்லேயே வச்சுக்கிறாரு. இவர் ஒரு 2 வருஷம் இங்க ஒர்க் பண்றாரு. இப்போ திரும்பவும் காந்தி நகருக்கே வராரு. ஸோ இப்படியே இவங்க சில வருடங்கள் மூவ் ஆகி போயிட்டு இருக்கும்போது அவங்க கணவன் மனைவி என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, நீங்களும் பல வருடங்கள் இந்த ஏர்ஃபோர்ஸ்ல ஒர்க் பண்றீங்க, உங்களுக்கு சரியான இன்கமும் கிடைக்கல, 2 வருஷத்துக்கு ஒருக்க இவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டே இருக்காங்க, நம்ம லைஃபும் கடினமா இருக்கு, ஒன்று பண்ணுங்க, நீங்க இந்த இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஜாப்பை விட்டுருங்க, நம்ம தான் ஏதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், அப்போ நம்மளுக்கு நிறைய பணம் கிடைக்கும் மாதிரி கணவன் மனைவி 2 பேருமே முடிவு பண்றாங்க. ஸோ இப்போ இந்த வினோத்குமார் சர்மாங்கிற நபர் தன்னோட இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வேலையை ராஜினாமா பண்றாரு. இப்போ என்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு பார்க்கும்போது குஜராத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டைமண்டை பாலிஷ் பண்ற பிசினஸ் ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருந்தது. அது மூலமா நிறைய வருமானம் கிடைக்கிறதுனால இந்த மனைவி என்ன ஐடியா சொல்றாங்கன்னா, நம்ம இந்த டைமண்ட் பாலிஷ் பண்ற பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாங்கிறாங்க. ஸோ குஜராத்தில் இந்த கணவன் மனைவியும் சேர்ந்து அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. அது கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கு. பிளஸ் இந்த ஊர்ல ரொம்ப காம்படிஷன் அதிகமா இருக்கிறதுனால நம்ம வேற ஊருக்கு மாறி போலாங்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க. அப்போ அதே குஜராத்தில் இருக்க சூரத் அப்படிங்கிற இன்னொரு ஊருக்கு மாறி போறாங்க. அங்க போய் தங்களோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ அங்க போய் தங்குறதுக்கு ஒரு வீடை வாடகைக்கு எடுக்கிறாங்க. ஸோ ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு வீடை வாடகைக்கு எடுத்திருக்காங்க. அதுக்கு மேல தான் வீட்டு ஓனர் இருக்காரு. பக்கத்துல அந்த வீட்டு ஓனரோட ஷாப் இருக்கு. அவரும் இதே டைமண்ட் பாலிஷ் பண்ற பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவர் மேல இருக்காரு, கீழே இப்படி கடையை திறப்பாரு. ஸோ இந்த கடைக்கு நிறைய கஸ்டமர் வந்துட்டு போவாங்க. அப்படி வந்துட்டு போற கஸ்டமருக்கு அந்த கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற இந்த தம்பதிகள் வசிக்கிற வீடுக்கு பயங்கரமான விசிபிலிட்டி இருக்கும். ஒரு 10 பேர் கேஷுவலா வந்துட்டு போகும்போது ஒரு நாள் நம்ம யதார்த்தமா வீட்டு கதவை திறந்து வச்சிருந்தா இந்த வீட்டுக்குள்ள யார் இருக்கா, எத்தனை பேர் இருக்கா அப்படிங்கிற பலவிதமான தகவல்கள் அவங்களுக்கு தெரியும். இப்படியே சில நாட்கள் உருண்டோடி போகும்போது அந்த கடைக்கு ரெகுலரா ஒரு நபர் வந்துட்டு போறாரு. அவர் இந்த வினோத்குமார் சர்மாவோட மனைவிய ஊர்மிளாங்கிற பெண்ணை பார்க்குறாரு. அவருக்கு அந்த பெண் மேலே ஒரு ஆசை ஏற்படுது. அதனால் அந்த பெண்கிட்ட ஒரு கான்டாக்டை ஏற்படுத்துகிறாரு.
அந்த பெண்ணுக்கும் இவரை பிடிக்க ஆரம்பிக்குது. இவர் எப்பெல்லாம் ஷாப்புக்கு வராரோ 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. நாளடைவில் அது கள்ளக்காதலா மாற ஆரம்பிக்குது. இந்த தம்பதிகளோட வாழ்க்கையை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த ஊர்மிளாக்கு முதல் கணவர் மூலமா 2 குழந்தை இருக்கு. அதை இவர் தன்னோட சொந்த குழந்தையா தத்து எடுத்ததுக்கு அப்புறம் தான் இவங்க திருமணம் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த தம்பதிகளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. மொத்தம் 3 குழந்தைகளோட கஷ்டப்பட்டு இவங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்தில் இந்த மனைவிக்கு இன்னொரு ஆண் கூட ஒரு ஆசை ஏற்பட்டது அவங்க கணவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. இது அரசல் புரசலா தெரியுது. அதனால கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி சண்டை ஏற்படுது. அவங்க மனைவி இந்த ஒரு குற்றச்சாட்டை முழுவதுமாக மறுக்கிறாங்க. அவர் எனக்கு ஒரு நல்ல நண்பர் தான், அதுவும் பிசினஸ் விஷயமா அவர் வந்துட்டு போறதுனால அவர் மூலமா நம்ம பிசினஸ்க்கு ஏதாவது கத்துக்கலாமாங்கிற மாதிரி தான் நான் ட்ரை பண்றேன் தவிர நீங்க நினைக்கிற மாதிரி எங்களுக்குள்ள எந்த தொடர்பும் இல்லைன்னு சொன்னா கூட இந்த கணவரால நல்லாவே உணர முடியுது தன்னோட மனைவிக்கும் அந்த ஆணுக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு. இதனால அடிக்கடி கணவன் மனைவிக்குள்ள சண்டை ஏற்படுது, ஆர்கியூமெண்ட் ஏற்படுது. சில சமயம் அது அடிதடியில கூட போய் முடியுது. இப்படிவே கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி சண்டை வந்துட்டு இருக்க இந்த நேரத்துல டிசம்பர் மாசம் 2004 ஒரு நாள் வேலை நிமித்தமா வெளியில போன இந்த கணவர் வினோத்குமார் சர்மா வீட்டுக்கு வர்றாரு. அவர் இப்படி வீட்டுக்கு வெளியில வந்து நிற்கும் போதே தன்னோட வீட்டுல இருந்து தன்னோட மனைவியோட காதலர் வெளியில போறத பாக்குறாரு. பார்த்தவொன்னே இவருக்கு பயங்கர கோபம் வந்துருது. உடனே உள்ள போய் பார்க்குறாரு. அவங்க மனைவி அப்போதான் ட்ரெஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பவே இவருக்கு தெரிஞ்சு போச்சு இந்த வீட்டுக்குள்ள என்ன நிகழ்ந்திருக்குன்னு. தான் இல்லாத நேரம் தன்னோட மனைவி தன்னோட காதலனை வர சொல்லியிருக்கான்னு இவருக்கு கடுமையான கோபம் வருது. அப்ப கணவன் மனைவிக்குள்ள ஒரு சீரியஸான ஆர்கியூமெண்ட் வெடிக்க ஆரம்பிக்குது. இவர் முழு கோபத்தில் இருக்காரு. அப்போ கோபத்தில் தன்னோட மனைவியோட கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பவே அந்த மனைவிக்கு அரை மயக்கம் வர ஆரம்பிக்குது. அப்படியே மயங்கி விழுந்துட்டாங்க. அப்ப கூட இவரோட கோபம் அடங்காம பக்கத்துல ஒரு இரும்பு கம்பி இருக்கு. அந்த கம்பியை எடுத்து இவங்க தலையிலே நங்கு நங்குன்னு 4 தடவை அடிக்கிறாரு. ரத்தம் எங்க பார்த்தாலும் பீரிட்டு எழுது. வீட்டுல இருக்க செவத்துல ஃபுல்லா எங்க பார்த்தாலும் ரத்தமா இருக்கு. அங்கவே இந்த ஊர்மிளா பரிதாபமா மரணம் அடைஞ்சிடறாங்க. இவங்க மரணம் அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு செகண்ட் யோசிச்சு பார்க்கறாரு. தான் ஒரு கொலையை பண்ணிட்டோம், அதுவும் ஆசையா காதலிச்ச ஒரு பெண்ணை கொலை பண்ணிட்டோங்கிற மாதிரி இவர் ஃபீல் பண்றாரு. இதுவரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை தான் நிகழ்ந்துட்டு இருந்தது. இப்போ அது ஒரு கிரைமா சேஞ்ச் ஆயிருது. இப்போ இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. திடீர்னு கையில வச்சிருந்த அந்த ராடு கம்பியை கீழே போறாரு. பயங்கர பதட்டமாகுது. அப்பதான் அவரோட 3 வயசு குழந்தை பக்கத்துல அழுதுட்டு இருக்கு. அதாவது ஊர்மிளாக்கும் இந்த வினோத்குமாருக்கும் பிறந்த குழந்தை அழுதுட்டு இருக்கு. ஊர்மிளாக்கு தன்னோட முதல் கணவர் மூலமா பிறந்த 2 குழந்தையும் இப்போ ஏதோ டெம்பரவரியா அவங்க அம்மா வீட்டில் விட்டுருக்காங்க. ஸோ அதனால இப்போ இந்த வீட்டில் இந்த தம்பதிகளும் இவங்களுக்கு பிறந்த அந்த 3 வயசு குழந்தையும் தான் இருக்காங்க. இப்போ இந்த வினோத்குமாருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்போ போலீஸ்ல போய் சொன்னா கண்டிப்பா போலீஸ் நம்ம அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. நம்ம வாழ்க்கை ஃபுல்லா தப்பிக்க முடியாதுன்னு இவருக்கு தெரியும். அதனால முடிவு பண்றாரு, நம்ம உடனே இந்த ஊரை விட்டு காலி பண்ணி போயிடணும், தன்னோட குழந்தையும் தான் கூடவே கூட்டிட்டு போயிடணும்னு ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் கேப்ல அந்த வீட்டில் இருக்க எல்லா திங்ஸையும் கலெக்ட் பண்றாரு. இவருக்கு பேசிக்கா ஒரு வெளி உலகத்துல போய் வாழ்றதுக்கு என்ன தேவைப்படுமோ எல்லா திங்ஸையும் கலெக்ட் பண்றாரு. தன்னோட 3 வயசு குழந்தைய கையில எடுத்துக்கிட்டு நொடி பொழுதுல அந்த வீட்டை அப்படி லாக் பண்ணிட்டு கிளம்பி போறாரு. அதுக்கப்புறம் நேரா ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறாரு. தான் எங்க போறோம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியல. எந்த ட்ரெயின் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கிளம்புதோ அந்த ட்ரெயின்ல ஏறி தான் எங்க போறோம், தன்னோட எதிர்காலம் என்ன அப்படிங்கறத தெரியாமையே 3 வயசு குழந்தையோட தன்னோட பயணத்தை ஆரம்பிக்கிறாரு. தான் ஆசையா காதலிச்சு திருமணம் பண்ண அந்த மனைவிய ஒரு கோபத்துல கொலை பண்ணதுக்கு அப்புறம் தன்னோட 3 வயசு குழந்தையோட ஊரை விட்டு ஓடி போன இந்த வினோத்குமார்ங்கிற நபருக்கு இதுக்கப்புறம் என்ன நிகழ்ந்தது, போலீஸ் அவரை பிடிச்சாங்களா, அந்த 3 வயசு குழந்தைக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச ஒரு வித்தியாசமான ட்ரூ கிரைம் கேஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்கப்புறம் இந்த கேஸ்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரிப்ஷனும் மட்டும்தான் இந்த வீடியோவை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு பயனுள்ளதா இருக்கும். நீங்க வீடியோ பார்க்க ஆர்வத்தில் நிறைய பேர் லைக் பண்ண மறந்துடுங்க. ஸோ ஒரு ஜஸ்ட் 2 செகண்ட் பாஸ் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. இந்த இன்சிடென்ட் நடந்து ஒரு 2-3 நாள் கழிச்சு அந்த வீட்டோட ஓனர் நோட் பண்றாரு,
என்னடாச்சு இந்த வீட்டுக்குள்ள யாருமே ஆள் நடமாட்டம் இல்லையே, எப்பவுமே கணவன் மனைவி பிஸியா இருப்பாங்க, அவங்க குழந்தைகள்லாம் இருப்பாங்க, 3 நாளா வீடு பூட்டப்பட்டிருக்குங்கிற மாதிரி அவருக்கு ஒரு டவுட் வருது. அதனால என்ன பண்றாரு, அந்த வீட்டோட கதவை போய் தட்டுறாரு. வீட்டுக்குள்ள இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. பட் அப்போதான் அவர் நோட் பண்றாரு, அந்த கதவை லாக் பண்ணல, ஜஸ்ட் சும்மா தான் சாத்தி வச்சிருக்காங்க. அப்படி ஹேண்டில் அப்படி ஓப்பன் பண்ணிட்டு புஷ் பண்றாரு, வீட்டோட கதவுகள் திறந்துருது. அப்ப அந்த வீட்டு கதவு திறந்ததுக்கு அப்புறம் உள்ள வினோத்குமார், ஊர்மிளா இவங்க 2 பேரோட பேரை சொல்லி கூப்பிட்டுட்டு வர்றாரு. எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. பட் அந்த வீட்டோட லிவிங் ரூம்ல போய் பார்க்கும்போது பயங்கரமான ஒரு துர்நாற்றம் வருது. அங்க ரத்த வெள்ளத்துல ஊர்மிளாவோட சடலத்தை பார்க்கறாரு. பயங்கர அதிர்ச்சியான இந்த லேண்ட் ஓனர் உடனே இதை பத்தி போலீஸுக்கு தகவல் சொல்றாரு. அடுத்த 10 நிமிஷத்துக்குள்ளே போலீஸ், பாராமெடிக் டீம், அதுக்கப்புறம் ஃபாரன்சிக் டீம் எல்லாருமே கிரைம் சீனுக்கு வராங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க உடலை சோதிச்சு பார்க்கும்போது இவங்க மரணம் அடைஞ்சி ஒரு 2-3 நாள் இருக்கலாங்கிற மாதிரி திங்க் பண்றாங்க. அவங்க உடலை பார்க்கும்போதே தலையில காயம் ஏற்பட்டிருக்கு, செவத்துல இருக்க பிளட் ஸ்பேட்டர் எல்லாத்தையும் ஃபாரன்சிக் டீம் பார்க்கும்போதே ஒரு கொடூரமான கொலை நடந்திருக்குங்கிறத இவங்களால ஈஸியாகவே யூகிக்க முடியுது. அதை எல்லாத்தையும் தாண்டி இப்போ இந்த வீட்டுக்குள்ள அவங்க கணவர் இல்லை, பிளஸ் 2-3 நாளா தன்னோட மனைவியை தேடி வரல, பிளஸ் அந்த வீட்டுக்குள்ள இந்த 3.5 வயசு குழந்தையும் மிஸ் ஆனதுனால இப்போ போலீஸுக்கு நல்லாவே புரியுது அவங்க கணவர் தான் இந்த கொலையை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குங்கிறதுனால இப்போ வினோத்குமார்ங்கிற அந்த நபர் தான் நம்பர் 1 சஸ்பெக்டா வச்சு போலீஸ் தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்தில் கொலை செய்யப்பட்ட இந்த ஊர்மிளாவோட உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பும்போது அதுல டாக்டர்ஸ் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இவங்களோட கழுத்தை நெரிச்சிருக்காங்க, அதுலயே இவங்களால மூச்சை விட முடியாம மரணம் அடைஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இரும்பு கம்பியை வச்சு தாக்கியிருக்காங்க. தட் மீன்ஸ் இவங்களை கொலை பண்ண அந்த நபர் இவங்க மேல ஒரு பர்சனலா கடுமையான கோபத்துல இருந்ததுனால தான் இந்த கொலை நடந்திருக்கு. ஆங்கிலத்தில் இதுக்கு பேர் ஓவர் கில்லிங் வாங்க. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அவங்க கணவரும் மிஸ் ஆனதுனால கண்டிப்பா இந்த கொலையை அவங்க கணவர் தான் பண்ணிருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குன்னு திங்க் பண்ண போலீஸ் இப்போ அவர் எங்க இருக்காருன்னு வலை வீசி தேட ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் போலீஸ் அவர் எங்க தேட ஆரம்பிக்கிறாங்கன்னா, அவர் வேலை பார்க்குற இடத்துக்கு போறாங்க. அதாவது அவர் ஒரு டைமண்ட் பாலிஷ் கம்பெனி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காரு. அங்க அவர் வேலைக்கு வரல, கடையும் பூட்டிருக்கு. ஸோ இந்த இன்சிடென்ட் நடந்ததுல இருந்து அவர் வேலைக்கே வரலங்கிறதுனால இப்போ அந்த கணவர் வினோத்குமார் மேல மேலும் மேலும் போலீஸுக்கு சந்தேகம் அதிகப்படுது. இப்போ அவரோட சொந்த ஊர் எதுன்னு விசாரிக்கிறாங்க. அது உத்தரப்பிரதேசில் இருக்க ஆக்ரான்னு தெரிய வருது. இப்போ அந்த ஆக்ராவுக்கு போறாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்திட்டையும் கேட்டு பார்க்குறாங்க. இல்லையே வினோத்குமார் இங்க வரவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. பட் இந்த வினோத்குமாரை பொறுத்த வரைக்கும் இவருக்கு ரிலேட்டடா நிறைய டாக்குமெண்ட் இருக்கு. இவர் ஏற்கனவே இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல வேலை பார்த்ததுனால இவர் ஒவ்வொரு ஊர்லயும் தங்கி இருந்த அட்ரஸ் இருக்கு. இவரோட சொந்த ஊர்ல யாரெல்லாம் ரிலேட்டிவ் இருக்காங்க, அவரோட சொந்த வீட்டு அட்ரஸ் என்னங்கிற மாதிரி பலவிதமான டாக்குமெண்ட்ஸ் போலீஸ் கிட்ட இருக்கு. பட் இந்த கேஸை பத்தி நான் ஒரு 10 ஆர்டிகல்ல படிக்கும்போது எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்த விஷயம் என்னன்னா, ஒரு இடத்துல கூட இந்த வினோத்குமார்ங்கிற நபரோட போட்டோவை போலீஸால கண்டுபிடிக்க முடியல. அதுதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. பிகாஸ் இந்த ஆர்டிகல்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவர் என்னதான் ஏர்ஃபோர்ஸ்ல ஒர்க் பண்ணா கூட போலீஸ் கிட்ட இந்த வினோத்குமார்ங்கிற நபரோட ஒரு போட்டோ கூட இல்லைங்கிறாங்க. ஈவன் அவர் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண இடத்துல இருந்து ஒரு போட்டோ கண்டுபிடிக்க முடியல. அவர் சொந்த ஊரான ஆக்ராலையும் போய் பார்க்குறாங்க, அங்கேயும் இவருக்கு ரிலேட்டடா ஒரு போட்டோ கூட கண்டுபிடிக்க முடியல. இப்போ போலீஸ் ஒரு நபரை தேடுறாங்கன்னா அவரோட போட்டோ வச்சு தான் தேடுவாங்க. பட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இவரோட போட்டோ இல்லைங்கிறதுனால இவரை தேடுறது போலீஸுக்கு பயங்கரமான சவாலான விஷயமா இருக்கு. பட் எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல இவ்வளவு நாள் ஒர்க் பண்ணிருக்காருன்னா எப்படி இந்த ஏர்ஃபோர்ஸ் அத்தாரிட்டி கிட்ட அவரோட போட்டோ இல்லாம இருக்கும் அப்படிங்கறதா எனக்கு இதுவரைக்கும் விடை தெரியாத கொஸ்டினா இருக்கு. ஸோ போலீஸும் இவரை தொடர்ந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, இவன் சொந்த ஒரு ஆக்ராக்கு வரல. பட் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, இவன் கண்டிப்பா வேற ஏதோ இடத்துல ஒளிஞ்சிருக்கான். இவனுக்கு ஒரு மாசத்துல கையில இருக்கிற காசெல்லாம் தீந்து போயிடும். கையில வேற ஒரு குழந்தைய வச்சிருக்கான். கண்டிப்பா பணத்துக்காக ஆக்ராக்கு வருவான், அவங்க சொந்தக்காரங்களை பார்க்க வருவான், பணம் கேட்க வருவான்னு போலீஸ் மஃப்டில ஆக்ரால அவனோட வீட்டை சுத்தி பல நாள் வெயிட் பண்றாங்க. பட் அன்பார்ச்சுனேட்டா போலீஸ் எவ்வளவு நாளும் இரவு பகலா காத்திருந்தா கூட இவன் வர்ற மாதிரி தெரியல. அவன் ரொம்ப கிளவரா மூவ் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு நல்லாவே தெரியும் போலீஸ் தன்னை ஆக்ரால தான் தேடுவாங்கன்னு.
தான் இருக்கிற அந்த சொந்தக்காரங்கள் கிட்ட பணம் கேட்கவும் வரல, நேராவும் பார்க்க வரல, ஏன் ஒரு டெலிபோன் கால் கூட அவன் பண்ணல. பிளஸ் இவன் தன்னோட இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல வேலை பார்க்கும்போது பல ஊர்ல தங்கியிருந்தான். ஒருவேளை அந்த ஊர்ல ஏதாவது ஒரு அட்ரஸுக்கு போயிருக்கானா, இவன் வேலை பார்த்த ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு போறாங்க, உத்தரப்பிரதேசத்துக்கு போறாங்க, கர்நாடகாவுக்கு போறாங்க. இவன் தங்கியிருந்த எல்லா இடத்துலயும் போய் விசாரிக்கிறாங்க. எல்லா இடத்துலயும் போலீஸ் கிடைக்கிற சவாலான விஷயம் என்னன்னா, சார் இவர் முன்னாடி தங்கியிருந்தார் வேலை பார்த்தப்போ, பட் இப்போ ரீசெண்டா இந்த நபர் இங்க வரவே இல்லைங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, வேனிஷ்ட் இந்த தின் ஏறும்பாங்க, காத்துலயே மறைஞ்சு போற மாதிரி ஒரு அர்த்தம். அந்த மாதிரி இவன் எங்க போனானே தெரியல. ஒரு சின்ன ட்ரையல் கூட போலீஸுக்கு இல்ல, ஒரு சின்ன மிஸ்டேக் கூட அவன் பண்ணல, யாருக்குமே ஒரு ஃபோன் கால் கூட பண்ணல, அவனோட போட்டோல போலீஸ் கிட்ட இல்ல, பிளஸ் அவன் இதுவரைக்கும் தங்கியிருந்த எந்த அட்ரஸ்லயும் அவன் இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசல, ஃபேமிலி கிட்ட பேசல. ஒட்டு மொத்தத்துல இந்த வினோத்குமார் இந்த இந்தியால எந்த மூலைக்கு போறான், எங்க ஒளிஞ்சு இருக்கான் அப்படிங்கிற ஒரு சின்ன தடயம் கூட போலீஸுக்கு கிடைக்கல. ஜெனரலா நிறைய தகவல் இருக்கிறப்ப ஒரு குற்றவாளியை தேடுறது அவ்வளவு சேலஞ்சிங்கா இருக்கும். இவன் எங்க இருக்கான்னு தெரியல. இதை எல்லாத்தையும் தாண்டி இவன் எப்படி இருப்பாங்கிற ஒரு போட்டோ கூட போலீஸ் கிட்ட இல்ல. அட்லீஸ்ட் போட்டோ இருந்தா கூட இவங்க நியூஸ் பேப்பர், டிவில அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்திருக்கலாம். இப்படி இந்த வினோத்குமாரை பத்தி சரியான தகவல் இல்லாம அவனை தேடுறது ஒரு மிகப்பெரிய சமுத்திரத்துல ஒரு குண்டூசியை போட்டு தேடுற மாதிரிங்கிறது போலீஸுக்கு நல்லாவே தெரியும். பட் போலீஸ் எவ்வளவு முயற்சி பண்ணியும் கூட இந்த வினோத்குமார் இந்தியால எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கான், இல்ல வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிட்டானா, இல்ல அவன் எங்கேயாவது போய் தற்கொலை பண்ணிக்கிட்டானா அப்படிங்கிற எந்த கேள்விக்கும் போலீஸ்க்கு விடை தெரியல. சோ ஒரு ஸ்டேஜ்ல போலீஸும் இவனை தேடி 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 கலைச்சு போயிட்டாங்க. இனிமேல் இவனை கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி போலீஸோட தேடுதல் வேட்டை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. நாட்கள் வாரமாகுது, வாரங்கள் மாதமாகுது, மாதங்கள் வருடமாகுது, ஏன் வருடங்கள் பல வருடங்கள் கூட ஆகுது. இந்த வினோத்குமார் எங்க போனான்னு நம்ம இந்தியன் போலீஸால கண்டுபிடிக்க முடியல. இதுக்கப்புறம் அவனை தேடுறத கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஃபைனலா ஊர்மிளாங்கிற இந்த பெண்ணோட கொலை வழக்கு கொஞ்சமா ஸ்லோவாகி ஒரு ஸ்டேஜ்ல கம்ப்ளீட்டா கோல்டு கேஸ் ஆயிருது. இப்படியே பல வருடங்கள் உருண்டோடி போது 2023 குஜராத் போலீஸ் பழைய கோல்டு கேஸ் எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு கேஸை பார்க்கும்போது அந்த கோல்டு கேஸ் ஆஃபீஸருக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கு. என்னடா இது, நம்ம இந்தியாவில் ஒருத்தன் ஏர்ஃபோர்ஸில் வேலை பார்த்த ஒருத்தன் ஒரு கொலையை பண்ணிட்டு அசால்ட்டா 20 வருஷமா போலீஸை ஏமாத்திட்டு இருக்கான். அவனை கண்டுபிடிக்க முடியல, ஒரு சின்ன க்ளூ கூட அவனை பத்தி தெரியலன்னு அந்த போலீஸ் அதிகாரிக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கு. அதே டயத்தில் இந்த கேஸ் அவருக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு திறமையான ஒருத்தன் இருந்தானா நம்ம போலீஸ் எவ்வளவு திறமையானவங்கிறத அவனுக்கு காமிக்கணும். ஸோ எத்தனை வருடங்கள் அவன் போலீஸோட கண்ணில் மண்ணை தூவி ஒளிஞ்சிருந்தா கூட அவனை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்துல 2023 போலீஸ் அதிகாரிகள் இந்த கோல்டு கேஸை திரும்பவும் ரீஓபன் பண்றாங்க. அப்போ இந்த வினோத்குமாரை தேடுறதுக்காகவே புதுசா ஒரு டீம் அசைன் பண்றாங்க. ஒரு 5-6 பேர் இருக்கிற டீமை அசைன் பண்ணி ஒரு 1 வீக் டைம் எடுத்துக்கிறாங்க. இவனோட ஃபைல்ஸ் எல்லாத்தையும் படிக்க சொல்றாங்க. ஸோ இவனோட கேஸை ஃபர்ஸ்ட் ஒரு 1 வீக் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இவனோட விசாரணை எங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா இவனோட சொந்த ஊரான உத்தரப்பிரதேசல இருக்க ஆக்ரால ஆரம்பிக்கிறாங்க. ஸோ 20 வருஷம் ஆச்சு. அப்போ தலைமறைவா இருக்கிற இந்த குற்றவாளிக்கு மனசுக்குள்ள என்ன தோணும் அப்படின்னா, 20 வருஷமா போலீஸ் தன்னை கண்டுபிடிக்க முடியல, இனிமேல நம்மளை கண்டுபிடிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி மனசுல ஒரு சின்ன இருமாப்பு வரும், ஒரு தைரியம் வரும். போலீஸை பார்த்தா ஒரு ஏளனமான சிரிப்பு மனசுக்குள்ளேயே வரும். அப்படிப்பட்ட குற்றவாளிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, இது வரைக்கும் நம்மளை கண்டுபிடிக்கலன்னா இனிமேலும் நம்மளை கண்டுபிடிக்க மாட்டாங்க, நம்மளை மறந்துடுவாங்க அப்படின்னு இவங்க சொந்த ஊரான அந்த ஆக்ராக்கு திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கண்டிப்பா அந்த நபர் இப்போ ஆக்ரால தான் இருப்பான் அப்படின்னு சந்தேகப்பட்டு ஒரு 4-5 போலீஸ் ஆஃபீஸர் ஆக்ராக்கு போறாங்க. இவன் எங்க இருந்தான், இவனோட சொந்தக்காரங்க யாரு, ஃப்ரெண்ட்ஸ் யாரு, ஃபேமிலி எல்லார்கிட்டையும் போய் விசாரிக்கிறாங்க. பட் போலீஸுக்கே ஒரு பேரதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. கடந்த 20 வருடங்களா இந்த வினோத்குமார் எங்க போனான்னு யாருக்குமே தெரியல. அவன் தன்னோட சொந்த ஊருக்கும் வரல, தன்னோட குடும்ப உறவுகளையும் நண்பர்களையும் இந்த 20 வருடங்கள்ல ஒரு டைம் கூட அவன் கான்டாக்ட் பண்ணலன்னு சொன்னது போலீஸுக்கே பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. அப்ப என்ன பண்றாங்க, சரி இவன் நேரா வரல, இவங்க சொந்தக்காரங்களுக்கு ஏதாவது போன் மூலமா கான்டாக்ட் பண்ணிருப்பாங்கன்னு அந்த வினோத்குமாருக்கு நெருக்கமா இருந்த நபர்களோட போன் ரெக்கார்டை ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறாங்க. ஏதோ ஒரு நபர் கிட்ட இருந்து வித்தியாசமா ஏதாவது போன் வந்திருக்கான்னு ஃபுல் ரெக்கார்டையும் செக் பண்ணி பாக்குறாங்க. பட் அதுலயும் எதையுமே கண்டுபிடிக்க முடியல.
20 வருடங்களா ஒருத்தன் போலீஸ் தன்னை தேடுறதை நிப்பாட்டினதுக்கு அப்புறம் கூட தன்னோட குடும்ப உறவுகளையும் தன்னோட சொந்த ஊருக்கும் அவன் வரல அப்படின்னா உண்மையிலேயே இந்த வினோத்குமார் உயிரோட இருக்கானா இல்லையா அப்படிங்கிற சந்தேகமும் போலீஸுக்கு வருது. அப்ப கோல்டு கேஸ் யூனிட் திரும்ப என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, எங்களுக்கு தெரிஞ்சு இவன் உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதனாலதான் 20 வருஷம் யார் கூட தொடர்புல இல்லாம இருக்காங்க, திரும்ப இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடலாமா அப்படின்னு திங்க் பண்ணும்போது அந்த டீம்ல இருக்க ஒரு அதிகாரி சொல்றாரு, சார் எனக்கு இன்னொரு ஐடியா இருக்கு, நம்ம அந்த மாதிரி தேடி பார்க்கலாம். நீங்க ஏன் நம்ம அவன் வேலை பார்த்த இடம் சொந்த ஊர் இப்படி போய் தேடுறோம், நம்மளுக்கு அவனோட பேர் நல்லாவே தெரியும், வினோத்குமார் யாதவ். இப்படிங்கிற பேர்ல இந்தியாவில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ரிவர்ஸ் சர்ச் பண்ணி பார்ப்போம். பேங்க் ரெக்கார்டை பார்க்கலாம், ஆதார் கார்டை பார்க்கலாம், பேன் கார்டை பார்க்கலாம், பாஸ்போர்ட்டை பார்க்கலாம். அதாவது இவன் காணாம போனப்போ டிஜிட்டல் ட்ரையல்ங்கிறது எதுவுமே கிடையாது. அப்போ ஆதார் கிடையாது, பேன் கார்டு கூட எல்லாருமே வச்சிருக்கிறது கிடையாது, பாஸ்போர்ட்டும் இவன் வச்சிருக்க கிடையாது. இப்போ இருக்கிற மாதிரி ஒரு டிஜிட்டல் ட்ரையல் அப்போ கிடையவே கிடையாது. பட் இந்த 20 வருடங்கள்ல அவன் திரும்ப இந்த டிஜிட்டல் டெக்னாலஜிக்குள்ள வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம எல்லாத்தையும் ரிவர்ஸ் சர்ச் பண்ணி பார்ப்போன்னு முதல் முறையா என்ன பண்றாங்கன்னா, இவன் இருக்கிற இந்த ஆக்ரா இந்த 2-3 ஸ்டேட்ல வினோத்குமார் யாதவ்ங்கிற பேர்ல யாரெல்லாம் பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்காங்கன்னு செக் பண்ணி பார்க்கறாங்க. எவ்வளவு முயற்சி பண்ணியும் கூட நத்திங். அந்த மாதிரி பேர் வச்சிருக்க ஒவ்வொரு நபரையும் போய் விசாரிக்கிறாங்க, அது இவன் இல்லைன்னு தெரியுது. அடுத்தபடியா ஆதார் கார்டில் போய் பார்க்குறாங்க. இந்த மாதிரி பேர்ல எவ்வளவோ ஆதார் கார்டு இருந்தா கூட ஒவ்வொன்றையும் செக் பண்ணி பார்க்குறாங்க, அது இந்த நபர் இல்லைன்னு தெரியுது. அதுக்கப்புறம் பேன் கார்டை செக் பண்ணுறாங்க, அதுவும் இல்லைன்னு தெரியுது. ஒட்டு மொத்தத்தில் பாஸ்போர்ட் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்குறாங்க. இந்த வினோத்குமார் யாதவ்ங்கிற நபரோட பேரில் இருக்கிற எல்லா நபர்களும் விசாரிக்கும் போது அது இவன் இல்லைன்னு தெரிய வருது. அப்போ அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, சரி இவன் 20 வருஷமா இருக்கான், ஏதோ ஒரு வேலை பார்த்துருப்பான், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பான், அப்போ அவன் ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கலான்னு இப்போ ஜிஎஸ்டி ரெக்கார்டை எடுத்து பார்க்குறாங்க. அதில் வினோத்குமார் யாதவ்னு நிறைய பேர் இருக்கு. பட் அதில் சந்தேகப்படும்படியான இந்த நபர் இல்லை. ஆக்சுவலாக எப்படி இவனை ஃபில்டர் பண்ணுறாங்க அப்படின்னா, இவன் போட்டோ இல்லை, பட் அதே டைத்தில் இவனோட ஏஜ், இவன் எங்க ஒர்க் பண்ணா, இவனோட பாஸ்ட் ஹிஸ்டரி இதெல்லாம் வச்சு மேக்ஸிமம் அவனோட ஏஜை வச்சு தான் கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. சப்போஸ் சில பேர் வினோத்குமார் யாதவ்னு ஒரு 30 வயசுல ஒரு நபர் இருக்கலாம், பட் இவர் கிடையாது. இவன் காணாம போனவே 30 வயசுனா இவனுக்கு இப்போ கிட்டத்தட்ட 50 வயசுக்கு மேல இருக்கும். அந்த மாதிரி ஏஜை வச்சு தான் ஃபில்டர் பண்ணிட்டே வர்றாங்க, ஜிஎஸ்டியில் இல்லை. அப்போ போலீஸ் என்ன பண்றாங்க, மொபைல் ஃபோனை ஃபுல்லாக ட்ராக் பண்றாங்க. இந்த வினோத்குமார் யாதவ்ங்கிற பேர்ல ஏதாவது ஒரு மொபைல் கனெக்ஷன் இருக்கா, லேண்ட்லைன் கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு எவ்வளவு டிஜிட்டல் ரெக்கார்ட் எடுத்து பார்க்குறாங்க. நத்திங் எதுலையுமே இந்த நபர் வரவே இல்லை. போலீஸே மிரண்டு போயிட்டாங்க. ஒண்ணு இவன் உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி உயிரோட இருந்தானா இந்த மாதிரி ஒரு திறமையான குற்றவாளிய இதுவரைக்கும் இந்திய போலீஸ் பார்த்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவ்வளவு கிளபரா எந்த டிஜிட்டல் ட்ரையலும் இல்லாம பக்காவா பிளான் பண்ணி இந்தியால ஒரு மூலையில இவன் ஒளிஞ்சிட்டு இருக்கான் அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. இவன் இருக்கானா இல்லையா, இந்த வழக்கை கண்டினியூ பண்ணலாமா வேணாமாங்கிற பலவிதமான குழப்பமான சூழ்நிலையில தான் இப்ப குஜராத் போலீஸ் இருக்காங்க. அப்படி குஜராத் போலீஸ் ஒரு முடிவு கொண்டாங்க, இனிமேல் இவனை நம்மளால தேட முடியாதுடா, நம்மளுக்கே ஏற்கனவே அவ்வளோ கேஸ் பைலப் ஆயிட்டே இருக்கு, லேட்டஸ்ட் அவ்வளோ கிரைம் நடந்திருக்கு, 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இவனை போய் நம்ம தேடிட்டுன்னு அந்த கேஸை க்ளோஸ் பண்ண போறப்போ ஃபைனலா ஒரு அதிகாரி சொல்றாரு, சார் எனக்கு இன்னொரு ஐடியா இருக்கு, இதை ஒன்றை மட்டும் ட்ரை பண்ணி பார்ப்போம், அது ஒர்க் அவுட் ஆகலாம், அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடலாங்கிறாரு. சரி என்ன ஐடியா அப்படின்னா, 2020 கோவிட் இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கும் போது நம்ம இந்தியாவையும் விட்டு வைக்கல. அப்போ நம்ம எல்லாருமே சரி இந்த தடுப்பூசி கொரோனா தடுப்பூசி போறதுக்காக எல்லாருமே கியூ கட்டி நின்னோம், ஆன்லைன்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம். நம்மளுக்கு இந்த தடுப்பூசி கிடைச்சிடாதா, இந்த கொடிய வியாதியிலிருந்து நம்ம காப்பாற்றப்பட்ட மாட்டோமான்னு எல்லாருமே வரிசையில் நின்று தடுப்பூசி போட்டோம். ஒட்டுமொத்தத்தில் இந்தியாவில் இருக்க 80% பீப்புள் வந்து இந்த தடுப்பூசியை போட்டிருக்காங்க. அப்படி இந்த தடுப்பூசி போட்டவங்களோட டேட்டா பேஸ் வந்து நம்ம கவர்மெண்ட் கிட்ட இருக்கு. ஸோ இவன் என்னதான் மற்ற விஷயங்கள் பேங்க் அக்கௌண்டோ இல்லை ஆதார் கார்டோ இல்லாமல் இருந்தா கூட இவன் மேபி தடுப்பூசி போட்டிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்போ நம்ம கோவிட் வேக்சினேஷன் அந்த டேட்டா பேஸை எடுத்து ஒரு டைம் தேடி பார்க்கலாமாங்கிற மாதிரி ஒரு அதிகாரி சொல்றாரு. சரி எவ்வளவோ பண்ணியாச்சு, இதையும் பண்ணி பார்க்கலான்னு அப்படி அந்த கோவிட் வேக்சினேஷன் போட்டவங்களோட நேஷனல் வேக்சினேஷன் போர்ட்டல்ல போய் போலீஸ் தேட ஆரம்பிக்கிறாங்க. வினோத்குமார் யாதவ்ங்கிற நபரோட பேர்ல யாராவது இங்க தடுப்பூசி போட்டிருக்காங்களான்னு உடனே அந்த லிஸ்ட் எடுத்து பார்க்கும்போது அதுலயும் ஆயிரக்கணக்கான பேர் வருது. பிகாஸ் இந்த வினோத்குமார் யாதவ்ங்கிறது நார்த் இந்தியால ரொம்ப காமனான ஒரு பேர். ஆயிரக்கணக்கான பேர் வருது. அது எல்லாத்தையும் ஏஜை வச்சு ஃபில்டர் பண்ணிட்டே வர்றாங்க. பட் அப்பையும் இது சந்தேகப்படுற மாதிரி இந்த நபரை போலீஸால கண்டுபிடிக்க முடியல. என்னடா இவன் எங்க போனாலும் இவனை கண்டுபிடிக்க முடியல, இப்போ உண்மையிலே இவன் உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி போலீஸ் அப்படியே திங்க் பண்ணி இந்த சர்ச்சை ஸ்டாப் பண்ற நேரத்தில் ஒரு பேர் வருது. அந்த பேர் எப்படி இருக்குன்னா
சித்ரா வினோத்குமார் யாதவ்ங்கிற ஒரு பெண்மணி தடுப்பூசி போட்டிருக்காங்க. இந்த பேர் ஏன் போலீஸுக்கு வித்தியாசமாப்படுதுன்னா, இந்த தடுப்பூசி எங்க போடப்பட்டதுன்னா உத்தரப்பிரதேசில் இருக்க ஆக்ராக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துல தான் இந்த தடுப்பூசி போட்டிருக்காங்க. சித்ராங்கிற ஒரு பெண்மணி போட்டிருக்காங்க. பின்னாடி அவங்க கணவரோட பேர் வினோத்குமார் யாதவ். ஸோ இது கொஞ்சம் மேட்ச் ஆகுது. இது ஏன் போலீஸ் ஒரு வேல்யூபிளான லீடுன்னு நினைக்கிறாங்கன்னா, இது இவனோட சொந்த ஊரான ஆக்ராக்கு பக்கத்திலே இருக்க ஒரு கிராமங்கிறதுனால எவ்வளவோ தேடி பார்த்துட்டோம், எவ்வளவோ விசாரணை பண்ணி பார்த்துட்டோம். இந்த சித்ராங்கிற பெண்மணியை நாம ஏன் விசாரணை பண்ணக்கூடாதுன்னு ஒரு 5-6 போலீஸ் ஆஃபீஸர் மஃப்டியில போறாங்க. அதாவது போலீஸுங்கிற மாதிரி போய் அவனை தேடினா, இன்கேஸ் இவங்க தேடிட்டு வந்து அந்த வினோத்குமார் யாதவ் இவனா இருக்கான்னு வச்சுப்போம், அப்ப அவன் உடனே தலைமறைவாக வாய்ப்பு இருக்கு. அதனால இவங்க மஃப்டியில ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் மாதிரி போறாங்க. ஏதோ ஒரு சர்வே எடுக்கிற மாதிரி இந்த சித்ரா வினோத்குமார் யாதவ்ங்கிற பெண்ணோட வீட்டு கதவை தட்டுறாங்க. ஒரு 40 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி கதவை திறக்கிறாங்க. சார், உங்களுக்கு என்ன வேணுங்கிறாங்க. மேடம், நாங்கள் இந்த கவர்மெண்ட் சர்வேலேருந்து வர்றோம், வீட்டுக்கு போய் சர்வே எடுத்துகிட்டு இருக்கோம், அதனால மேபி ஃபியூச்சரில் உங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இப்போ சந்தேகம் வராத மாதிரி அந்த பெண்ணை பற்றி விசாரிக்கிறாங்க. அந்த பெண்மணி சொல்லுது, சார் எனக்கு 40 வயசு ஆகுது சார், நான் வீட்டில் ஹோம் மேக்கராக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்கள பற்றியான எல்லா தகவலும் சொல்கிறாங்க. போலீஸ் மேக் ஷுர் அவங்களுக்கு எந்த சந்தேகமும் வராத மாதிரி. அடுத்து ஒரு மிக முக்கியமான கொஸ்டினை கேட்குறாங்க. ஓகே மேடம், உங்களை பற்றி சொல்லிட்டீங்க, உங்கள் வீட்டில் உங்களை தவிர வேற யார் இருக்காங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ இந்த பெண்மணி என்ன சொல்கிறாங்க, சார் எனக்கு 2 பசங்க. மூத்த பையன் 23 வயசு ஆகுது, அவன் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கான். இன்னொரு பையன் இப்போ தான் சார் காலேஜ் படிச்சுட்டு இருக்கான். ஓகே, உங்கள் கணவர் அப்படின்னு கேட்குறாங்க. என்னோட கணவர் பேர் வினோத்குமார் யாதவ், அவர் பக்கத்தில் ஒரு மளிகை கடை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே மேடம், உங்கள் பசங்களை கூப்பிடுங்கிறாங்க. ஸோ சந்தேகம் வரக்கூடாதுன்னு அந்த பசங்களை கூப்பிட்றாங்க. அவங்ககிட்டையும் பர்சனலாக டீட்டெயில் எழுதி வாங்கிக்கிறாங்க. ஓகே மேடம், உங்கள் வீட்டில் இப்போ எல்லாத்தையும் எழுதிட்டோம், அந்த உங்கள் கணவர் இருக்கார்ல, அவர் எங்கே இருக்காரு? அவர் அந்த மளிகை கடையில் இருக்காரு, அங்கே கொஞ்சம் கூட்டிகிட்டு போக முடியுமாங்கிற மாதிரி கேட்குறாங்க. இவங்களுக்கும் இதுவரைக்கும் சந்தேகம் வரல. அந்த மளிகை கடை கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த மளிகை கடையில் ஒரு நபர் அப்படி அந்த பணப்பெட்டி வைக்கிற ஏரியாவில் உட்காந்துருக்காரு. ஒரு 54 வயசு மதிக்கத்தக்க நபர், நல்ல தாடியெல்லாம் வச்சிருக்காரு. அவரை போலீஸ் பார்க்குறாங்க. பட் இவர் தான் அவங்க தேடிட்டு இருக்க வினோத்குமார் யாதவான்னு தெரியல. பட் அவரோட ஏஜை பார்க்கும்போது அந்த ஏஜோட ஒத்து போகுது. ஃபர்ஸ்ட் போலீஸ் ஆஃபீஸர் அவர்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, கவர்மெண்ட் அதிகாரி மாதிரி, சார் நாங்கள் ஒரு சர்வே எடுத்துகிட்டு இருக்கோம், உங்கள் வீட்டில் கேட்டுக்கிட்டோம், உங்கள் மனைவி நீங்கள் இங்கே இருக்கேன்னு சொன்னாங்க, உங்களை பற்றி சொல்லுங்கிற மாதிரி அவரோட சர்வே எடுத்துக்கிட்டாங்க. சார், நான் பல வருஷம் அந்த ஊரில் தான் இருக்கேன், மளிகை கடை வச்சுட்டு இருக்கேன், உங்கள் ஆண்டு வருமானம் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லா தகவலையும் கேட்குறாங்க. பட் போலீஸுக்கு எந்த க்ளூவுமே கிடைக்கல. இவன் தான் அந்த வினோத்குமார் யாதவான. ஸோ போலீஸ் இப்படி யோசிக்கிறாங்க. ஒரு சிறிது நேரம், ஒரு 5 to 10 minutes இந்த இன்டர்வியூ போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து எல்லா தகவலையும் வாங்கிக்கிறாங்க. இப்போ போலீஸுக்கு உண்மையிலேயே இவர் எப்படி கிராஸ் செக் பண்ணுறதுன்னு தெரியல. சரி, திரும்பி போகலாம் அப்படின்னு ஒரு 5 போலீஸ் ஆஃபீஸரும் திரும்புகிறாங்க. அப்போது அந்த டீமில் வந்த ஒரு உயர் அதிகாரி ஒரு செகண்ட் அப்படி நிற்கிறாரு. அப்படி திரும்ப பார்க்குறாரு. இந்த வினோத்குமார் யாதவா ஐ டு ஐ கான்டாக்டில் பார்க்குறாரு. இப்படி வந்து சொல்கிறாரு, மிஸ்டர் வினோத்குமார், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சூரத்தில், குஜராத்தில் ஊர்மிளாங்கிற உங்க மனைவியை கொலை பண்ணிட்டு தலைமறைவான அந்த வினோத்குமார் யாதவ் நீங்க தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்கிறாரு. இதுவரைக்கும் ரொம்ப கேஷுவலா பதில் சொல்லிட்டு இருந்த அந்த நபரோட முகம் அப்படியே மாற ஆரம்பிக்குது, வெளிரி போது. அவரோட கண்கள்ல பலவிதமான பயம் தெரியுது. அவரோட தோள்கள் அப்படி சுருங்க ஆரம்பிக்குது. அவரோட முகத்துல அப்படி ஒரு பயத்தை போலீஸ் ஃபீல் பண்றாங்க. போலீஸ் இந்த மாதிரி எவ்வளவோ கிரிமினலை பார்த்துருப்பாங்க. இந்த ஒரு செகண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் அவன் உண்மையான வினோத்குமாரா இல்லையாங்கிறத போலீஸுக்கு காட்டி கொடுக்கிற சரியான தருணம். அப்படி போலீஸ் ஆஃபீஸர் கேட்கும்போது அவன் மூஞ்சி மாறுது பார்த்தீங்களா, அதுக்கு ஆன்சர் நான் தாண்டா அந்த வினோத்குமார் அப்படின்னு அவன் சொல்ற மாதிரி இருந்தது. அப்படி ஒரு செகண்ட் அவனோட ஃபேஸில் அவ்வளவு மாற்றங்கள் நிகழுது. அதை பார்த்தவனே போலீஸுக்கு புரிஞ்சு போச்சு, இவங்க தேடிட்டு இருக்க அந்த வினோத்குமார் இவன் தானே. பட் உடனே அடுத்த செகண்ட் இது வரைக்கும் இப்படியே கன்ஃபியூஷன் ஆனவன் அப்புறம் நார்மலாக ஆகிட்டு, சார் என்ன கேட்டீங்க, நீங்கள் தேடிட்டு இருக்க அந்த வினோத்குமார் நான் இல்லை சார், நான் இந்த ஊரை விட்டு எங்கேயுமே போனதில்லை சார், நான் பிறந்ததுலேருந்து இந்த ஊரில் தான் சார் இருக்குங்கிற மாதிரி இவன் போய் சொல்கிறான். பட் இவனோட முகம் மாறினதையும் இவனோட உடல் மொழியும் இவனோட வாய்மொழியும் வச்சு இவனோட பாடி லாங்குவேஜ் எல்லாத்தையும் வச்சு இவன் தாண்டா அப்படிங்கிற மாதிரி போலீஸ் உறுதி பண்ணி அவனை இப்படி விசாரணைக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க.
அப்போ அவன் என்ன சொல்றான், சார் நான் சூரத்துங்கிற ஊருக்கு இது வரைக்கும் வந்ததே இல்லைங்கிற மாதிரி அவனை கூட்டிட்டு போகும்போது அவன் மனைவி வராங்க. சார் என்னாச்சு, ஏன் என் கணவரை கூட்டிட்டு போறீங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ போலீஸ் அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, இல்லம்மா உங்க கணவர் இதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் வேலை பார்த்தாருன்னு நாங்கள் விசாரணை பண்ணிட்டு இருந்தோம், அதுல அவர் சூரத்தில் இருந்ததுக்குரிய ரெக்கார்டு இருந்தது, அவர் இல்லைங்கிறாருங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. பட் என்ன நடந்ததுன்னு தெரியாம அவங்க மனைவி சொல்றாங்க, ஏங்க நீங்க நிறைய டைம் சொல்லியிருக்கீங்களே சூரத்தில் வேலை பார்த்தீங்கன்னு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல, அதை சொல்ல வேண்டியதானே, அப்பதான் நம்மளுக்கு பெனிஃபிட் கிடைக்குங்கிறாங்க. அடி பாவி, எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டேங்கிற மாதிரி தான் இவர் மனசுக்குள்ள ஒரு ஃபீலிங் வருது. ஃபைனலா அவங்க மனைவியை இன்னொரு உண்மையை எடுத்து கொடுத்துறாங்க. இதுல இருந்து தெரியுது 20 வருடங்களா போலீஸ் தேடிட்டு இருக்க அந்த வினோத்குமார் இந்த நபர் தானே. இப்ப இவர் தான் உண்மையான வினோத்குமாரா அப்படிங்கறத போட்டோ இல்லாம இருந்தா கூட இவரோட ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாத்தையும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ரெக்கார்ட்ல எடுத்து உறுதிப்படுத்துறாங்க. இவர் ஆக்ராக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க இருக்கிற இவரோட சொந்தக்காரங்கள்ட்ட எல்லாத்தையும் இவரோட ஃபேஸை காமிச்சு இவர் தான் அவங்க தேடிட்டு இருக்க வினோத்குமார் யாதவான 100% போலீஸ் உறுதிப்படுத்திக்கிறாங்க. இப்ப போலீஸுக்கு இருக்க ஒரு சந்தேகம் என்னன்னா, ஒருத்தன் ஒரு கொலையை பண்ணிட்டு 20 வருடங்கள் எந்தவித ஆதாரமும் இல்லாம, இப்போ இருக்கிறது டிஜிட்டல் காலம், எந்தவித டிஜிட்டல் ட்ரையலும் இல்லாம ஒருத்தனால எப்படி இந்த இந்தியால மறைஞ்சிருக்க முடியும் அப்படிங்கிற பல விதமான கேள்விகள் போலீஸுக்கு முன் வருது. அதை இந்த வினோத்குமார் கிட்ட கேட்கிறாங்க. அப்ப அவன் என்ன சொல்றானா, சார் என்னோட மனைவியை நான் கொலை பண்ணதுக்கு அப்புறம் பல ஊருக்கு சுத்திட்டு இருந்தேன். அப்பதான் இந்த கிராமத்துல வந்து நான் அடைக்கலமானேன். அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த சோஷியல் மீடியா, இந்த ஃபோனு, இதில் எல்லாத்துலேருந்தையும் என்னை நான் டிஸ்டன்ஸ் பண்ணிக்க நான் முயற்சி பண்ண போகிறேன். எதுலேயுமே நான் ரிஜிஸ்டர் பண்ண போகிறது இல்லைங்கிற மாதிரி தான் உறுதியாக இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவன் பேரில் இது வரைக்கும் ஒரு ஃபோன் கனெக்ஷன் கூட எடுத்ததில்லை. அது செல்ஃபோனாக இருந்தாலும் சரி, லேண்ட்லைனாக இருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் 2005 அப்புறம் எவ்வளவு சோஷியல் மீடியா வந்தால் கூட எந்த சோஷியல் மீடியாலையும் இவன் கிடையாது. இவன் பேரில் இது வரைக்கும் ஒரு பேங்க் அக்கௌண்ட் கூட ஓப்பன் பண்ணதில்லை. இவன் பேரில் ஆதார் எடுத்ததில்லை. இவன் பேரில் பேன் கார்டு எடுத்ததில்லை. ஈவன் இப்போ அவன் ரன் பண்ணிட்டு இருக்க அந்த மளிகை கடை கூட ஜிஎஸ்டி இவன் பேர்ல எடுத்ததில்ல. ஈவன் கோவிடுக்கு இவன் வேக்சினேஷன் கூட போட்டதில்லை. அவனுக்கு தெரியும் நம்ம பேர் எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா மாட்டி போனேன். அப்ப கிளவரா இவன் என்ன பண்ணிருக்கானா, எல்லாத்தையும் தன்னோட மனைவி பேர்ல எடுத்திருக்கான். சித்ராங்கிற அந்த பெண்ணோட பேர்ல தான் பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருக்கான். அதுல ஆதார் வாங்கியிருக்கான், பேன் கார்டு வாங்கியிருக்கான், ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணி இந்த பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கான். பட் இந்த பெண் என்ன பண்ணிருக்காங்க, வேக்சினேஷன் போறப்போ தன்னோட கணவரோட பேர் கேட்டிருக்காங்க. அப்ப கணவரோட பேரை ஃபுல் பேரையும் கொடுத்ததுனால தான் ஃபைனலா இவன் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டான். இன்கேஸ் அவங்க ஒய்ஃப் அந்த வேக்சினேஷன் போடும்போது அந்த கணவரோட ஃபுல் நேமை கொடுக்காம இருந்திருந்தா மேபி இப்போ வரைக்கும் போலீஸால அவனை பிடிச்சிருக்க முடியாது. ஒட்டுமொத்தத்தில் போலீஸே மிரண்டு போயிட்டாங்க. ஒரு டிஜிட்டல் ட்ரையலும் இல்லாம ஒருத்தன் 20 வருடங்களா போலீஸை ஏமாத்திட்டு இருந்தானா அவன் உண்மையிலேயே எவ்வளவு பெரிய திறமசாலியா இருக்கணும்னு. இப்ப இவங்களோட 2 பசங்களை போலீஸ் விசாரணை பண்ணும்போது அதுல முதல் பையன் 23 வயசாகுதுல, அவன் தான் இப்ப வேலை பார்த்துட்டு இருக்கான்ல, அந்த பையனுக்கும் தகவல் கொடுக்கப்படுது. உண்மை சொல்லப்படுது, தம்பி இப்ப நீ நினைச்சிட்டு இருக்கல அம்மா, அது உன்னோட உண்மையான அம்மா கிடையாது. 20 வருடங்களுக்கு முன்னாடி உன்னோட சொந்த அம்மாவை உன்னோட அப்பா கொலை பண்ணிட்டு தான் இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு. இன்னொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு பையனும் பிறந்திருக்கு. ஸோ உன்னோட சொந்த அம்மா இவங்க கிடையாது. உங்க அப்பா ஒரு கொலைகாரன், உங்க அம்மா 20 வருடங்களுக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்கிற மாதிரி பலவித தகவலை சொல்லும்போது உண்மையிலே அந்த பையனால எதையுமே நம்ப முடியல. இப்படிப்பட்ட ஒரு நபர் கூட 20 வருஷம் வாழ்ந்துட்டு இருக்கோம். தன்னோட சொந்த அம்மாவை கொலை பண்ண ஒரு நபரா இப்படி ஒரு நல்லவ மாதிரி ஒரு போர்வையில இவ்வளவு வருஷம் வாழ்ந்துட்டு இருந்தாங்கிறத அந்த பையனால நம்பவே முடியல. ஃபைனலா 20 வருடங்களுக்கு முன்னாடி தன்னோட மனைவியை கொலை பண்ண அந்த வினோத்குமார் யாதவ்ங்கிற நபரை அரெஸ்ட் பண்றாங்க. இப்ப அவருக்கு அகைன்ஸ்டா நிறைய தடயங்கள் இருக்கிறதுனால இந்த வழக்கோட விசாரணைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி இவருக்கு ஆயுள் தண்டனை கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. உண்மையிலேயே நம்ம இந்தியன் போலீஸ் எவ்வளவோ மேன் ஹண்ட் பண்ணிருப்பாங்க. பட் இது உண்மையிலேயே அவங்களுக்கு சேலஞ்சிங்கா இருந்த ஒரு வித்தியாசமான வழக்குன்னு கூட சொல்லலாம். இந்த கேஸை பத்தி நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, நம்ம எவ்வளவோ கேசஸ் பார்த்திருப்போம். கொலை பண்ண குற்றவாளிகள் போலீஸ் கிட்ட இருந்தும் நீதித்துறையிட்ட இருந்தும் மறைஞ்சு வாழ்வாங்க. பட் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா 99% அவங்க பேரை மாத்திடுவாங்க. பட் என்னதான் நேம மாத்தினா கூட ஏதாவது ஒரு லிங்க்ல மாட்டிப்பாங்க. பட் இவன் என்னன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்க. இந்த மாதிரி எங்கேயுமே நான் கேள்விப்பட்டதில்லை. பேரை மாத்தவே இல்லை. அதே பேரோட போலீஸை ஏமாத்திட்டு ஒருத்தனால 20 வருடங்கள் வாழ முடிஞ்சதுன்னா எவ்வளவு பெரிய விஷயம். அதுக்கு மெயின் காரணம் இவன் போலீஸ் கிட்ட கொடுத்த அந்த கன்ஃபெஷன் என்னன்னா, டிஜிட்டல் ட்ரையல் இவன் பேர்ல எதுவுமே இல்லை. போலீஸ் எங்க ரெக்கார்டை தேடி பார்த்தா கூட இவனை எதுலையுமே கண்டுபிடிக்க முடியாது. இவன் உண்மையிலே உயிரோட இருக்கானா இல்லையாங்கிற டவுட்டே போலீஸுக்கு வர்ற மாதிரி தான். எந்த விதமான டிஜிட்டல் ட்ரையலும் இல்லாம பார்த்ததுனால தான் இவன் போலீஸ் கிட்ட இருந்து இவ்வளவு நாள் மாட்டியிருக்கான். ஃபாரின்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க என்னதான் பேரை மாத்தி இருந்தா கூட இந்த மாதிரி நிறைய குற்றவாளிகள் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, ஜெனட்டிக் ஜெனியாலஜிங்கிற ஒரு வித்தியாசமான டெக்னிக்கை வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தன் ஒரு கொலை பண்ணியிருப்பான்.
அவன் வந்து போலீஸுக்கு தலைமறைவா 30 வருஷம் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பான். அப்படி வாழ்றவங்க தனியா வாழ மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு குடும்பத்தை உருவாக்கிப்பாங்க, ஒரு குழந்தைகளை உருவாக்கிப்பாங்க. அந்த பையன் ஏதாவது ஒரு டேட்டா பேஸ்ல போய் டிஎன்ஏ ரெஜிஸ்டர் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவனோட பழைய குற்றவாளியோட டிஎன்ஏ வச்சு தேடி பார்த்துட்டு வரும்போது இப்படி ஒரு சின்ன பையனோட டிஎன்ஏயோட மேட்ச் ஆகும். அப்படி ரிவர்ஸ்ல பிடிச்சு போனாங்கன்னா அவனை கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 80-90% ஃபாரின் கேசஸ்லாம் இந்த மாதிரி மறைஞ்சிருக்கிறவங்கள இப்போ ஜெனட்டிக் ஜெனியாலஜி அப்படிங்கிற டெக்னாலஜி வச்சு தான் கண்டுபிடிக்கிறாங்க. பட் நீ என்னதான் மறைஞ்சிருந்தா கூட, என்னதான் டிஜிட்டல் ட்ரையல் இல்லாமல் இருந்தால் கூட, நான் ஏற்கனவே இந்த கேஸோட முன்னுரையில் சொன்ன மாதிரி இந்த குற்றவாளிகள் அவங்களையும் அறியாம நீ தப்பு பண்ணாட்ட கூட உன்னை சுற்றி இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு தப்பு பண்ணுவாங்க. 1 வருடம் இல்லை, 5 வருடம் இல்லை, 10 வருடம் இல்லை, 20 வருடம் இல்லை, 50 வருடங்கள் ஆனா கூட கண்டிப்பா ஒரு நாள் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி கோல்டு கேஸ் அப்படின்னா இப்போ ரீசன்ட் டெக்னாலஜி இருக்கிறதுனால கோல்டு கேஸ்னா கோல்டு கேஸ் அது எப்பவுமே சால்வ் பண்ண முடியாது அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. இப்போ இருக்கிற சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை வச்சு அந்த கோல்டு கேஸ் எப்போ வேணாலும் தீர்க்கப்படலாம், எப்போ வேணாலும் அந்த கோல்டு கேஸை பண்ண குற்றவாளிகள் திரும்ப போலீஸ் கிட்ட பிடிபடலாம்ங்கிற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை இருக்கு. ஸோ ஒரு கிரைமை பண்ணிட்டு பல வருடங்கள் போலீஸ் நம்மளை கண்டுபிடிக்காம இனிமேல் நம்மளை கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா கூட எப்போ வேணாலும் நீங்க போலீஸ் கிட்ட மாட்டிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த கேஸ் ஒரு சரியான உதாரணம். இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? 20 வருடங்கள் ஒருத்தனால எப்படி ஒரு டிஜிட்டல் ட்ரையல் இல்லாம இப்படி வாழ முடிஞ்சது? உங்களோட கருத்தை மறக்காம இந்த வீடியோல பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி அனதர் கேஸ்ல உங்களை சந்திக்கிறேன். Till then, stay safe, take care, bye.